தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் ஆசையும் எதிர்பார்க்கிறாங்க. கொள்கையிலையும் நான் கொள்கையிலையும் அடையப்போக இலக்கையும் சொல்லியிருக்காரு. 27 அனுமதி இல்லை. அது சரிதானே. ஒரு தமிழ் மண்ணின் மகன், ஒரு தமிழன் தன் இன சொந்தங்களை எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்கறது. இப்போ நான் அண்ணன் கேட்டேன், இப்போ தம்பி கேட்குறாரு. அது உரிமை இருக்கு, உறவு இருக்கு, அந்த இதில் நம்ம கேட்குறாரு, அவர் கேட்குறாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நமது நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது காலங்காலமாக எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு வந்த ஒன்று. நீங்கள் கூட்டணி பேச்சுக்கு இடவில்லைன்னு சீமான் சொல்றது எந்த வகையில் ஏற்படுது? எல்லா தலைவரும் எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒன்று அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தனித்த தத்துவத்தை கொண்டவன் தனித்து தான் நிற்கணும். நாங்கள் படிப்பறிவிலிருந்து கட்டுறதை விட பட்டறிவிலிருந்து கட்டுறது அதிகம். அதான் வலிமையானதும் கூட. எங்கள் முன்னோர்கள் செய்த தவறை நான் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் இனம் சார்ந்து வந்த எங்கள் தலைவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளாக இருந்து வீழ்ந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுது, நான் பேரை சொன்னோம், மறுபடியும் சொல்லணும். ஆனால் தமிழர் அல்லாதவர் இந்த நிலத்தில் வந்தவர்கள்லாம் பொது தலைவர்களாக இருந்து அதிகாரத்தை செலுத்திட்டாங்க. இப்போ அதை கற்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஐயா மாப்போச்சி வந்தாங்க, சீப்பாயத்தன் வந்தாங்க, ஐயா ராமதாஸ் வந்தாங்க, அண்ணன் வைகோ வந்தாங்க, ஐயா விஜயகாந்த் வந்தார், எங்கள் அண்ணன் திருமாவளம் வந்தார், கடைசிக்கு அண்ணன் கமலஹாசன், ஐயா தினகரன் எல்லாரும் வந்துட்டு கூட்டணி கட்சி அப்படி கூட்டணி போயிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. கூட்டணி வச்சு நீங்கள் பெற்ற வாக்கை விட ஒரு எளிய மகன், எனக்கு என்ன இந்த பின்புலம், இந்த மண்ணில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏடாச்சும் நான் மறந்தாம்பிங்க, எனக்கு என்ன இருக்குது. உங்களை மாதிரி இருந்த ஒரு மகன் ஒரு தத்துவத்தை சொல்லி, அது சாதியை சொல்லலை, மதத்தை சொல்லலை, செத்துப்போன மொழி இன உணர்வை சொல்லி அதிலிருந்து இவ்வளவு இளைஞர்களை திரட்டி ஓட்டுக்கு ஒருத்தரவா காசு கொடுக்காம தேர்தலுக்கு முதல் நாள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 6 தேர்தலை வச்சு சந்திச்சேன். ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தீங்க, திடீர்னு அதை தூக்கிட்டு எனக்கு சின்னமே இல்லாமல் தவிக்க விட்டீங்க. கடைசியா இந்த மைக்கு வச்சுக்கின்னு கொடுத்து விட்டீங்க. சரி, அதை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சு இத்தனை லட்சம் வாக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மக்கள் கொண்டு வராங்கன்னா மாறுதல் இல்லாமல் எப்படி? அரவிந்த் கெஜ்ரிவாலால தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும், அம்மையார் ஜெயலலிதா தனிச்சு நின்று 37 இடம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியும்னா ஏன் நம்மளால வெல்ல முடியாதுன்னு நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான், கூட்டணிலாம் கிடையாது. கூட்டணினா ஜனநாயகத்தின் பாதுகாப்பா சாராய கடை வச்சிருக்கிறது? கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? காசு வாங்காமல் ஒரு காரியம் நடக்குமா? இது ஜனநாயக பாதுகாப்பா? இது ஜனநாயக பாதுகாப்பா சொல்லுங்க. அப்புறம் என்ன ஜனநாயக பாதுகாப்பு? மண்ணள்ளி விற்கிறது, மரத்தை வெட்டி விற்கிறது, மலையை நொறுக்கி மண்ணாக்கி விற்கிறது, இதெல்லாம் ஜனநாயக பாதுகாப்பு. இங்க இது பொதுவாகவே எனக்கு முன்னத்தி ஏறா இருந்த எங்க அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்றாரு, சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடுமையான ஆயுதமா இருக்குடாங்கிறார். இப்ப அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி, இது 5 காரணிகள் பெரிய இடையூறா இருக்கு. அதுக்கு மேல உங்களை போன்ற ஊடகங்கள், நீங்க ஒரு மாற்று கருத்து இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, நல்ல அரசியல் இருக்குது, இது வரணும். ஒரு ஜனநாயகத்துல ஊழல் லஞ்சத்துக்கான வேற இந்த காசு கொடுக்கறதுல தான் ஊண்டப்படுது. இது நான் சொன்னா பரவாயில்ல. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேசத்துறகி. இது நான் சொல்லல, தாத்தா தேவை திருமன் முத்துராமலிங்க தேவர். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் பாருங்க. பிறகு அண்ணா சொல்றாரு, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா? யாரு? உங்கள்கிட்ட இருக்கிற வாக்குரிமை தங்கம், அதை தவிட்டுக்கு விற்பானான்னு பேசுறாரு. தவிட்டுக்கு வாங்குற ஆள்கள் யாரு? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான். இப்ப இந்த சூழல்ல தான் இது புறையோடி போன புற்று ஆயிடுச்சு. இப்ப நீங்க புறையோடி போன என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்கிறான், என்ன இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறான். ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவேந்தர் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு படையாட்சியை நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி தமிழ் சமூகத்துக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அப்ப வந்தவன் போனவெல்லாம் இதுல சாதி, இந்த தமிழ் சாதியில இல்லாத சாதிக்காரன் நாட்டாண்டுறான். ஏன்னா நீங்க எங்க சாதியில இல்லாத ஒருத்தன்ட்ட நான் கை கட்டுறேன், இவரும் கை கட்டுறாரு, இவரும் கை கட்டுறாரு. அப்ப எல்லாரும் கை கட்டிட்டு போயிருவோம். இதுதான் இந்த அடிமை சிந்தனையிலிருந்து மீளணும்னா இது ஒரு பெரிய புரட்சி தான். இதை புரட்டி போடணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனா மாறாம இருக்காது.
இப்ப நீங்க நான் வரும்போது 1.1 இந்த 1.1 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இந்திய வரலாறுல எந்த உலகத்திலையும் கட்சியா இருந்திருக்காது. அழிஞ்சு போயிரும், இல்லை எங்கேயா போயிரும். அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8.22. அப்ப வளருது ஒரு கட்சி தனியா நின்று வளருன்னா மக்கள் என்னை நம்புறது காரணம். பயப்பட மாட்டான், துணிஞ்சு நிற்பான், யாரோடும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் போய் மண்டிட மாட்டான் அப்படின்னு நிப்பான்னு நம்பிக்கையில போடுறோம். அதை நான் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வரும். லெலின் சொல்றாருல, நீ புரட்சிலாம் சொல்றிய லெலின், அது எப்பதான் வரும் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு சான்று இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நீங்க பாத்துட்டீங்க. அது இங்க நடக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது. கொஞ்சம் பொறுத்துருங்க. பல பேச்சுக்கள்ல சார் திமுகவோட பி டீம் அதிமுகன்னு சொல்றீங்க அடிக்கடி, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? பி டீம்னு சொல்லல, ரெண்டுக்கு கொள்கை வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். அதாவது ஒரே கட்சின்னு தான் சொல்றேன். இந்த கொடியில அண்ணா இருப்பார், அங்க இருக்க மாட்டார். வேற இங்கேயும் திருட்டு இருக்கும், அங்கேயும் திருட்டு இருக்கும், இங்கேயும் உடல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் மண்ணாளி விற்பாங்க, மலை குடஞ்சி விற்பாங்க, இங்கேயும் சாராயம் இருக்கும், அங்கேயும் சாராயம் இருக்கும். ஏன்னா இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்ல அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பணியிட மாற்றத்துக்கு வர்றீங்கன்னு வைங்கள, தம்பி நீங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்லன்னா, ஆமா ஆமா என்ன போனதுல 40 கொடுத்தோம், இப்ப கூடிருச்சு 60, இவ்வளவுதான். ஆனா அதேதான். அப்ப நீங்க இதுல என்ன மாற்றம் கண்டுட்டீங்க திமுக அதிமுகவுக்கு? ஒன்னும் கிடையாது. அப்ப அதனால இது ரெண்டும் ஒரே கோட்பாட்டை கொண்ட கட்சிகள். காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன மாறுதல் கண்டுட்டீங்க? இப்படி பார்ப்போம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே. அதை இவர் செயல்படுத்துறாரு. காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் செயல்படுத்த மாட்டேன் ஐயாவும் சொல்லல. இதை நாங்க கொண்டு வந்தது நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க ஐயாக்களும் கேட்கல. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமகன் இந்த தான் இருக்காரு நம்ம ஊர்ல. கேளுங்களேன், என்ன கொண்டு நாங்க கொண்டு வந்தது வேற, இவங்க செயல்படுத்தினது வேற. அது என்ன வேற? ஒன்னும் இல்லை, இது கொடுமைதான். இது என்ன பண்றது? இவங்க இருக்கும்போது அமித்ஷா தூக்கி உள்ள வச்சாங்க, அவர் உள்துறை அமைச்சர் இவரை தூக்கி உள்ள வச்சாரு. பாபர் மசீதை இடிக்க அனுமதிச்சாங்க. பாபர் மசீது இந்த இடத்துல ராமர் கோவில் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டும் போது இவர் நாட்டி கும்பிட்டாரு. அவர் கன்கிராச்சுலேஷன் வாழ்த்து சொன்னாரு. இதுல மாறுதல் எங்க இருக்கு?